ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனுக்கு ஒரு சிலபஸ் டாபிக் கொடுத்துருப்பாங்க. அது சம்மந்தமாக நம்ம டாபிக்ஸ் கவர் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சில கலைச்சொற்கள் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எண்டோடர்ம் அக அடுக்கு, இன்டர்னல் எனர்ஜி அக ஆற்றல், ட்ரோஃப் அப்படின்னா அகடு, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அணு அமைப்பு, நியூக்ளியஸ் அணு உட்கரு, அட்டாமிக் நம்பர் அணு எண், அபண்டன்ட் அப்படின்னா அதிக அளவு, அபண்டன்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்னா அதிக அளவு காணப்படும் தனிமம். ஃப்ரீக்வன்சின்றது அதிர்வெண். இனட் கேஸ் அல்லது நோபல் கேஸஸ்னு சொல்லுவோம். அரியவாயு அல்லது மந்தவாயு. டைம் பீரியட் அலைவு காலம். என்டேஞ்சர்டு ஸ்பீசஸ் அழிவின் விளிம்பில் உள்ள சிற்றினங்கள். ப்ரெஷர் அழுத்தம். ஆக்சிடேஷன் நம்பர் ஆக்சிஜனேற்ற எண். ஆக்சிடேஷன் அப்படின்னா ஆக்சிஜனேற்றம். ரேடியல் சிமெட்ரி அதாவது ஆர சமச்சீர். டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி. வேலன்ஸ் எலக்ட்ரான் இணைதிறன் கொண்ட எலக்ட்ரான்கள். வேலன்ஸ் அப்படின்னா இணைதிறன். கனெக்டிவ் டிஷ்யூ இணைப்பு திசு அல்லது இணைப்பு இழையம் அப்படின்னு சொல்லுவோம். கார்டியாக் மசில் அதாவது இதய தசை. மோஷன் அப்படின்றது இயக்கம். நாக்டர்னல் அப்படின்றது இரவில் இயங்கும். அக்வாரீஜியா ராஜதிராவகம். பைலேட்ரல் சிமெட்ரி இருபக்க சமச்சீர். அயன் ஃபில்லிங்ஸ் இரும்பு துகள்கள். அடுத்து ஸ்டொமேட்டா அப்படின்றது இழை துளையை குறிக்கும். பம்ப் அப்படின்றது இறைப்பான குறிக்கும். குவார்டினேட் கோவலன் பாண்ட் ஈதல் சகப்பிணைப்பு. டைப்ளோ பிளாஸ்டிக் அப்படின்றது ஈரடுக்கு. கோயிலம்னு நினைக்கிறேன், இது ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் பார்த்துக்கோங்க. ஊடற்குழி அப்படின்னு வரும். அப்சார்ப்ஷன் அப்படின்னா உடற்கவர்தல் அல்லது உறிஞ்சுதல் அப்படின்றது அர்த்தம். மொமெண்டம் உந்தம். பிஸ்டன் அப்படின்னா உந்து தண்டு. பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் உயிரியல் ஆக்சிஜனேற்றம். நெக்ஸ்ட்டு பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள் உயிர் புவி வேதியியல் சுழற்சி. மெல்டிங் உருகுதல். டிஃபார்மேஷன் உருக்குலைவு. கிங்டம் உலகம். அலாய்ஸ் அப்படின்னா உலோக கலவைகள். மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னா உலோக போலிகள். இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் உள் இடைநிலை தனிமம். இன்புட் உள்ளீட்டகம். லேட்டன்ட் ஹீட் அப்படின்னா உள்ளுறை வெப்பம். பெனட்ரேட் அப்படின்னா ஊடுருவுதல். ஆக்டட் ரூல் எண்ம விதி. ஆக்டேவ்ஸ் அப்படின்னா எண்மம். நெக்ஸ்ட்டு எக்கோலொகேஷன் அப்படின்றது எதிரொலி இடம். ஆனையான் அப்படின்னா எதிர்மின் அயனி. ரீவெர்பரேஷன் அப்படின்னா எதிர்முழக்கம். அல்கலிஸ் எரிக்காரங்கள். ஹோமோஜினஸ் ஒருபடித்தான தன்மை. ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் ஒளி எதிரொலித்தல். ஆப்டிக்கல் ஃபைபர் ஒளி இழை. ரிஃப்ராக்ஷன் ஒளி விலகல். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை. ஃபோட்டோட்ரோபிசம் அப்படின்றது ஒளி நாட்டம். டிரான்ஸ்மிட்டிங் அப்படின்னா கடத்தி. கம்ப்யூட்டர்னா கணினி. ரேடியோ கார்பன் டேட்டிங் கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு. ரேடியோ ஆக்டிவ் டிக்கே அப்படின்னா கதிரியக்க சிதைவு அதை குறிக்கும். ரேடியோ கெமிஸ்ட்ரி கதிரியக்க வேதியியல். ரேடியேஷன் கதிரியக்கம். டக்டில் அப்படின்னா கம்பியாக நீட்டக்கூடியது. அடல்ட்ரேஷன் கலப்படம். மிக்சர் கலவை. கேனிங் அப்படின்னா கலன் அடைத்தல். எக்ஸ்கிரீஷன் அப்படின்னா கழிவு நீக்கம். ஒலிரிகல்ச்சர் அப்படின்றது காய்கறி வளர்ப்பை குறிக்கும். கேட்டலிஸ்ட் அப்படின்றது கிரியா ஊக்கி அப்படின்றத குறிக்கும். கார்ட்லேஜ் அப்படின்றது நம்மளுக்கு குருத்தெலும்பு. வேஸ் அப்படின்னா குவளை அல்லது திறந்த குள்கலனை குறிக்கும். டியூப்லர் அப்படின்றது குழாய் வழி திரும்ப உறிஞ்சது, அதாவது டியூப்லர் ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்றது. கிளாமர்லர் ஃபில்ட்ரேஷன் அப்படின்றது கிளாமர்லர் வடிகட்டுதல். போய்க்ளோ தெர்மிக் அனிமல் குளிர் இரத்த விலங்கு. அடுத்து ஹைபர்னேஷன் இது குளிர்கால உறக்கம். டிரான்ஸ்ஃபர்ஸ் வேவ்ஸ் குறுக்கலைகள் குறைந்த அளவு வினை. அண்டர் ஆக்டிவ் அப்படின்றது குறைந்த அளவு வினை புரியும் தன்மை கொண்டது. மியாசஸ் அப்படின்றது குன்றல் பிரிவு. காம்பவுண்ட் எபிதீலியம் அப்படின்னா கூட்டு புறப்படலம். காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ கூட்டு திசு. சிம்பயாட்டிக் மைக்ரோப்ஸ் அப்படின்றது கூட்டுயிர் நுண்ணுயிரிகள். கொலாய்டல் சொல்யூஷன் கூழ்ம கரைசல். டயாலைசிஸ் கூழ்ம பிரிப்பு. ஆஸ்டிவேஷன் அப்படின்றது கோடைக்கால உறக்கம். ஸோ மேலே இருக்கிறது குளிர்கால உறக்கம், அதையும் இதையும் குழப்பிக்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னா கோலகாடி. ஆஸ்டிவேஷன் அப்படின்றது கோடைக்கால உறக்கம். பிளானட் கோவலன் பாண்ட் சக பிணைப்பு. பிளெயின் மிரர் சமதள ஆடி. தெரப்பினா சிகிச்சை. ஆஸ்ட்ராய்டு அப்படின்னா சிறு கோள்கள். ஸ்பீசஸ் சிற்றினம். யூனிஃபார்ம் மோஷன் சீரான இயக்கம். ஃப்ளேம் செல் சுடர் செல். கேட்னேஷன் சுய சகப்பிணைப்பு. ஜீரோ வேலன்ஸ் சுழி இணைதிறன். ஜீரோ எரர் சுழிப்பிழை. ஆர்பிட்டல் வெலாசிட்டி சுற்றியக்க திசைவேகம். ரேஞ்ச் ஆஃப் ஹியரிங் செவியுணர் நெடுக்கம். ஒப்பேர்குலம் அப்படின்றது செவில் மூடி. காம்பவுண்ட் சேர்மம். சைலம் அப்படின்னா மரவியம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மெல்லாபில் அப்படின்னு நினைக்கிறேன், இது பார்த்துக்கோங்க, ப்ரொனன்சியேஷன் தெரில. தகடாகும் தன்மை உடையது. டெண்டன்ஸ் அப்படின்றது தசை நான்கள், அதாவது நான்களை குறிக்கும். நெக்ஸ்ட்டு
லிகமெண்ட் வந்து தசைநார் அல்லது தசைநார். ஃபாரன்சிக் கெமிஸ்ட்ரி அப்படின்றது தடய வேதியியல். வேக்சினேஷன் தடுப்பான்கள், அம்மை குத்துதல்னு சொல்லுவோம். ரேர்ஃபேக்ஷன் அப்படின்றது தளர்ச்சி. இது வந்து எல்லா புக்லேயுமே ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. ஆட்டோட்ரோஃபிக் அப்படின்றது தற்சார்பை குறிக்கும். இப்போ இந்த சைட்டுக்கு அதை பார்க்கலாம். எலமெண்ட்ஸ் அப்படின்னா தனிமம். ஸ்பெசிஃபிக் லேட்டன் ஹீட் தன் உள்ளுரை வெப்பம். பிளான்ட் தாவரம். வெலாசிட்டி திசைவேகம். சப்ஃபைலம் துணை தொகுதி. ஐயூபேக் அப்படின்றது துணை மற்றும் பயன்பாட்டு வேதியியலுக்கான சர்வதேச கழகம். ஃபைலம் அப்படின்னாலும் தொகுதி தான். மேலே பார்த்துட்ருப்போம், அதுவும் தொகுதி தான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ரிமோட் கண்ட்ரோல்ன்றது தொலை உணர்வி. நெக்ஸ்ட்டு டாக்ஸிக் அப்படின்னா நஞ்சு. அடுத்து மேசோக்லா அப்படின்றது நடு அடுக்கு. டெட்ராவேலன்சி 4 இணைத்திறன். அடிப்போஸ் டிஷ்யூ நினத்திசு அப்படின்றது. பெர்மனன்ட் டிஷ்யூஸ்ன்றது நிலைத்த திசுக்கள். எலக்ட்ரோஸ்டாட்டிக் நிலை மின்னியல் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஃபிக்ஸட் ரெசிஸ்டார் நிலை மின்தடை. மாஸ் நம்பர் நிறையன். டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்றது நீராவி போக்கு. ஹைட்ரோட்ரோபிசம் அப்படின்றது நீருடைய நாட்டம். ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்றது நீர்வாழ் தாவரங்கள். லாங்கிடியூட்னல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இது நெட்டலைகள். டைரக்ட் கரண்ட் அப்படின்னா நேர் மின்னூட்டம். கேட்டையான் அப்படின்றது நேர்மின் அயனியை குறிக்கக்கூடியது. இம்யூனைசேஷன் அப்படின்றது நோய் தடுப்பு. அமார்ஃபஸ் அப்படின்னா படிக வடிவம் அற்றது. கிறிஸ்டலைசேஷன்னா படிகம் வடிவம் இருக்கு இல்லையா, அதை தான் சொல்லுவோம் படிகமாதல். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்றது பதப்படுத்தி. ப்ரொபகேஷன் பரவுதல். ஹெட்ரோஜீனஸ் பலப்படித்தான தன்மை. பாலிமார்பிசம் அப்படின்றது பல்லுருவமைப்பு. டென்டல் ஃபார்முலா சூத்திரம். வல்னரபிள் ஸ்பீசஸ் பாதிப்புக்கு உள்ளான சிற்றினங்கள். பாஸ்டரைசேஷன் பாஸ்டர் பதனம் அல்லது பாஸ்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். யூனிவர்ஸ் அப்படின்றது பிரபஞ்சம் அல்லது அண்டம் அப்படின்றத குறிக்கும். ஹெட்ரோட்ரோஃபிக் அப்படின்றது பிறசார்பு. ஃபாசில் வாட்டர் புதைப்படிவ நீர். ஜியோட்ரோபிசம் புவிநாட்டம். ஃப்ளோயம் அப்படின்றது வந்து புளோயம் அப்படின்றது பட்டயம் அப்படின்னு சொல்லுவோம். எக்டோடம் அப்படின்னா புற அடுக்கு. எண்டோடம் அப்படின்றது உள்ளடுக்குன்றது நம்ம மேலே பார்த்துருப்போம். அலோட்ரோப்ஸ் அப்படின்றது புற வேற்றுமை வடிவம். நெக்ஸ்ட்டு ஈக்குவேட்டர் அப்படின்னா பூமத்திய ரேகை. ஜீனஸ் பேரினம். பெல்ஜார் மணிஜாடி. வர்மிகல்ச்சர் மண்புழு வளர்ப்பியல். ஃபார்மகாலஜி அப்படின்னா மருந்தியல். வேரியபிள் ரெசிஸ்டர் மாறும் மின்தடை. ஆல்டர்னேட்டிங் கரண்ட் மாறும் மின்னோட்டம். லெவிடேட் அப்படின்றது மிதித்தலை குறிக்கும். எலக்ட்ரிக் செல் மின்கலம். எலக்ட்ரோமேக்னட் மின்காந்தம். எலக்ட்ரிக் சர்க்கியூட் மின் சுற்று. எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் மின்தடை. ரியோஸ்டட் மின்தடை மாற்றி. ரெசிஸ்டர் மின்தடையம். எலக்ட்ரோலைட் மின்பகு திரவம். எலக்ட்ரோட் மின்வாய். எலக்ட்ரோகெமிக்கல் செல் மின் வேதிக்களம். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது மின் அழுத்த வேறுபாடு. எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்றது மின் ஆற்றல். ஜென்ரேட்டர் அப்படின்னா மின் இயற்றி. ஃபியூஸ் அப்படின்றது மின் உருகு இழை அப்படின்றத குறிக்கும். லீஸ்ட் கவுண்ட் அப்படின்றது மீச்சிற்றளவு. அல்ட்ராசோனிக் மீயொலி. ஆக்சலரேஷன் முடுக்கம். நோட்டோகோட் அப்படின்றது முதுகு நாணை குறிக்கக்கூடியது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ட்ரையாட்ஸ் அப்படின்றது மும்மை. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் முழு அக எதிரொலிப்பு. நான் போலார் சால்வெண்ட் முனைவற்ற கரைப்பான். மெய் மற்றும் மாயபிம்பம்ன்றது ரியல் அண்ட் விர்ச்சுவல் இமேஜ்னு சொல்லுவோம். சர்ஃபேஸ் அப்படின்னா மேற்பரப்பு. மேண்டல் அப்படின்னா மேண்டல் உரை. மைய விளக்கு விசைனா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இதே சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா மைய நோக்கு விசை அப்படின்றது அர்த்தம். அடுத்து ரெசின் கோட் அப்படின்றது பிசின் கோட் அல்லது ரெசின் கோட்னே சொல்லுவோம் தமிழில். டாக்ஸானமினா வகைப்பாடு. டெஸ்டிலேஷன் அப்படின்றது எதை குறிக்கும்னா வடிகட்டுதலை குறிக்கும். ஆர்டர்ன்றது வரிசையை குறிக்கும். அடுத்து ஜீரோ ஃபைட்ஸ் அப்படின்றது வறநில தாவரங்களை குறிக்கும். பக்கல் கேவிட்டி அப்படின்றது வாய்க்குழியை குறிக்கும். ஓகேங்களா? அடுத்தது மெட்ரலாஜி அப்படின்றது வானிலை ஆய்வு. ஃபோர்ஸ்னா விசையை குறிக்கும். ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னா விண்வெளி நிலையம். அனிமல்னா விலங்குகள். லேம்ப் பிளாக் அப்படின்னா விளக்கு கரியை குறிக்கும். ஹோமியோ தெர்மிக் அனிமல் அப்படின்றது வெப்ப ரத்த விலங்கு. குளிர் ரத்த விலங்கு மேலே பார்த்தாலும் அது மாதிரி. அவுட்புட்னா வெளியீட்டகம். அடுத்து கெமிக்கல் பாண்ட் அப்படின்னா வேதிப்புனைப்பு. கீமோதெரப்பி அப்படின்றது வேதிய சிகிச்சை முறை. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9th சயின்ஸில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு பிடிஎஃபாக மாற்றி, இப்போ நான் போட்டிருக்க இந்த வீடியோஸில் இருக்கக்கூடியதை ஃபுல்லாக பிடிஎஃபாக மாற்றி நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஜாயின் பண்ணிட்டு பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. நம்ம அடுத்தடுத்ததில் வந்து எல்லா கலைச்சொற்களில் டாபிக்ஸில் இருக்கக்கூடியதில் புக்ஸில் எங்கெங்கே இருக்கோ அதை ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான கேள்வி, இதுக்கு ஆன்சர் என்னன்றதை நீங்கள் தான் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண போகிறீங்க. அப்துல் கலாம் அவர்கள் எந்த தினத்தில் பிறந்தார்? ஓகேங்களா? பிறந்த தினம் எது? இது உங்களுக்கான கேள்வி. அண்டு கல்வி வளர்ச்சி நாளாக எந்த தினத்தை நம்ம கொண்டாடுறோம்? ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.